வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி சக்கரை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது 5லேருந்து 6 மாதம் ஆகும் நமக்கு நல்ல வளர்ச்சி அடைய. 3 மாதத்துலேருந்தே கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிடும். 6 மாதம் ஆகும்போது உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். சக்கரவள்ளி கிழங்குக்கு நம்ம தண்ணி நிறைய விட தேவையில்லை. அடிக்கடி தண்ணி விட்டிங்கனாலும் கிழங்கு வைக்காது. அதனால் தண்ணி நம்ம மேல் மண் காஞ்சதுக்கு அப்புறமா தான் செடிகளுக்கு அந்த மண்ணுக்கு தண்ணி கொடுக்கணும். டெய்லியும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கிழங்கு வகைகளுக்கு நம்ம அடிக்கடி தண்ணி கொடுத்தீங்கன்னா கிழங்குகள் வைக்காது. இது தெரியாமல் நான் போன முறை தினமும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு அதில் கிழங்குகளே இல்லை, வெறும் வேரும் குச்சியும் மட்டும்தான் இருந்தது. இந்த முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி கொடுத்தேன். அதனால் நல்லா பூக்கள் வச்சு உங்களுக்கு கிழங்குகள் மேலே தெரிய ஆரம்பிச்சு. சரி, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்ட்டு ஒரு 4 தொட்டி வெள்ளை கிழங்கும் 2 தொட்டி சிந்தாமணி கிழங்கும் மொத்தம் 6 தொட்டியில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தோம். எல்லாத்தையும் நம்ம கொட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த புழு இருந்தது, கம்பளி புழு மாதிரியும் இல்லை, நம்ம கை மேலே ஏறி இருப்போதுன்னு சொல்லி ஒரு கிளைகளாக பார்த்து எல்லாத்தையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. 6 தொட்டிலையும் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கிழங்குகள் கிடச்சிருக்கு, சின்னதும் பெருசுமா. மொத்தம் எப்படியும் ஒரு 1.5 கிலோக்குள்ளே இருக்கும். நம்ம அறுவடை பண்ணால் அதே தொட்டி மண்ணிலேயே நம்ம திரும்பவும் இதே சீனி கிழங்கை நம்ம நடக்கூடாது. வேறு வகையான செடிகளை தான் நம்ம நடவு பண்ணணும். நம்ம எந்த தொட்டியில் நம்ம பயிர் பண்ணமோ அதே பயிரை திருப்பி அந்த தொட்டியில் பண்ணக்கூடாது. பண்ணினா அதனோட வளர்ச்சி சரி இருக்காது. திரும்பவும் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நடணும்னா நம்ம கிழங்கை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அதில் வேர் வந்ததுக்கப்புறம் அதையே நடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கிளைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளைகளை குச்சியை உடச்சி வச்சாலே வரும். இதுக்கு நமக்கு வேர் பகுதி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு கணுக்களையும் வேர் வரும். அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சிங்கனாலே, ஒரு கிராஸாக புதைச்சி வச்சிங்கனாலே அது துளிர் எடுத்து வர ஆரம்பிச்சிடும். தண்ணி மட்டும் ரொம்ப ஊற்றாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் தண்ணி ஊற்றலாம். திருப்பி இதிலேருந்து நமக்கு கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும். அதே போல் இதுவும் ஒரு 2 தொட்டி, சிந்தாமணி கிழங்கும் ஒரு 2 தொட்டி நம்ம இப்போதைக்கு நம்ம மண்ணில் வேறு ஒரு தொட்டியில் மண்ணை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் நம்ம இப்போ நடவு பண்ணியாச்சு. இன்னும் சில குச்சிகள் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் வேர் விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 கிழங்கு மட்டும் எடுத்து டம்ளரில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே கிழங்க போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் வேர் வர ஆரம்பிக்குது. நம்ம கொட்டிய மண்ணை திருப்பி பழையபடி நம்ம அதை அப்படியே அள்ளி வைக்கக்கூடாது. அதுக்கு கூட உங்களுக்கு தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, ட்ரைகோடெர்மா, சூடோமோனஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கலந்து, அது கூட காய்கறி கழிவு, நம்ம பெருக்கி அள்ளி வச்சுருக்க இலை சருகுகள் இதெல்லாம் போட்டு நீங்கள் திருப்பி மண்ணை ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அதில் நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தாலே போதும். அதுலேயும் சில தானாக செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம இதை ஒரு வாரம் வச்சுருந்து தான் அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் நம்ம வேறு ஒரு செடியை நடவு பண்ணலாம். இது போல் நீங்கள் மண் கலவையை ரெடி பண்ணிங்கன்னா அந்த மண் நல்லா மண்ணில் இருக்க காய்கறி கழிவுகள் எல்லாமே நல்லா மக்கிரும். சத்துக்கள், தேவையான சத்துக்கள் அந்த மண்ணில் கிடைக்கும். நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் அந்த தொட்டியில் செடியை நடவு பண்ணும்போது அந்த செடியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான செடியாக வளரும். வேரழுகல் நோய் எதுவுமே இருக்காது. இது போல் நீங்கள் தொட்டியை எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நமக்கு ஏதாவது ஒரு செடி கிடைக்கும் போது நமக்கு நடவு பண்ணுறது தொட்டி காலியாக இருக்கும்போது நீங்கள் இது போல் நம்ம மண்ணெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவைப்படும் போது நம்ம வேறு ஒரு செடியை நடவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அகத்தி தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அகத்தி இப்போ பறித்து நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை பொரியலுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க அகத்திக்கீரையே பறிச்சாச்சு. நம்ம வீட்டில் வளர்கிற அகத்திக்கீரைன்றதுனால நமக்கு இதில் ஒரு கசப்பு தன்மையும் இருக்காது, சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை, அது பிறகு மூக்கரட்டை கீரை, சங்குப்பூ, மற்ற பூக்கள் எல்லாமே நம்ம பறிச்சு